ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதம் 27:14 வசனத்தை பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரா? ஸ்திரப்படுத்துவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணுமா? இருதயத்தை. முதல்ல பார்த்தீங்கன்னா காலை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும். ரெண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முன்பு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சர்ச்சில் நம்ம போவோம். எல்லாருமே மெயின் சர்ச்சிலேருந்து வந்தவங்க தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே ஒரு கூட்டம் அப்படியே நிரம்பி வழியும். இன்னொரு செட்டு எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முனையில் இருக்கிற டீ கேட்டில் பஜ்ஜியை சாப்பிட்டுக்கின்னு டீ குடிச்சுன்னுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தானே, எல்லாம் பழக்கம் தானே. எத்தனை பேர் இதில் அதில் சாப்பிட்டுக்கிறீங்க தெரியல. அங்கே ஐயா பிரசங்கம் பண்ணிப்பார், ஒர்ஷிப் பண்ணிப்பார். டீ கேட்டில் ஒரு கூட்டம் நின்றுருக்கு. அப்படியே ஓ டீ சாப்பிட்டுவா, டீ சாப்பிட்டுவா. டீ சுட சுட முட்டை பஜ்ஜி, அந்த வடை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அது தேவ மனுஷன் இரவெல்லாம் கண்ணு முழிச்சு படாத பாட்டு ஆண்டவரிடந்து வசனத்தை வாங்கி கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, ஆராதனை பண்ணுறாரு. இந்த கூட்டம் எங்கே நிற்குதுங்க? ஒருவேளை நான் ஒரு முறை யோசித்தேன், டக்குன்னு ஆண்டவர் வந்துட்டா என்ன அந்த டைமில் டீ கிளாஸோட மேலே போவாங்களா, இல்லை பஜ்ஜியோடு கூட மேலே போவாங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயம் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசந்த வாசிப்பா சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரா? ஸ்திரப்படுத்துவார். நீங்க இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 31:4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். இன்னொரு வசனத்தை வாசிப்பா. சங்கீதம் 86:11. சங்கீதம் 86:11. 86:11. கர்த்தாவே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். நான் நல்ல கவனிங்க. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை என்ன பண்ண சொல்றாரு? ஒருமுகப்படுத்தும். எதுக்கு இருதயத்தை ஒருமுகப்படுத்தணுமா? எதுக்குமா? கர்த்தாவே உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஒருமுகப்படுத்துங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்பட வேண்டும் கர்த்தருக்குள்ளே. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 2 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதம் 51:10 வாசிக்கலாம். முதல்ல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, சங்கீதக்காரன் ஜெபம் பண்றார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 66:18 வாசிப்பா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால். நல்லா கவனிங்க, 2 வசனத்தையும் பாருங்களேன். தேவனே என் இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க? 51 சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும். அடுத்தது சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால். பாருங்க, இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்ல கவனிங்க, 2 சம்பவத்தை 2 வசனத்தையும் பாருங்களேன். சுத்த இருதயத்தை எனக்கு வைங்கப்பான்றார். சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றாரு, அக்கிரமம் மாத்திரம் இருதயத்தில் இருந்தானே எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாரு? பதில் தர மாட்டார். அப்போ நல்ல கவனிங்க, இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. முதல்ல கால் பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருதயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கிறது யாருக்குமே என்ன பண்ணாது? தெரியாது. ஓப்பன் அவுட் பண்ணுற டாக்டருக்கு கூட இருதயத்தில் அவன் என்ன நினச்சிருக்கான்னு என்ன பண்ண முடியாது? தெரியாது. ஏன்னா அதை தான் ஆண்டவர் கூட சொல்கிறாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே எப்படிப்பட்டதான்? சிறுகுள்ளதும்
மகா ஆமா மகா கேடுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருதயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்கே சங்கீதக்காரர் 2 இடத்துல சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 51ஆம் சங்கீதத்தில் நீங்கள் தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஒரு 2 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் பாருங்களேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். 7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என்னை ஈசோப்பினால் என்ன பண்ணுங்க, சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நல்லா கவனிங்க, இந்த தாவீதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் சங்கீதம் 66 என்ன சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே சொல்றாரு, நீர் என்னை என்னதில் கழுவுங்கப்பா, ஈசோப்பினால் கழுவுங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எவ்வளவுதான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக நம்ம ஜீவித்தாலும் கூட சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் என்ன ஒட்டி கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சில தகாத சிந்தை, சில தகாத அக்கிரம காரியங்கள் எங்கே ஒட்டி இருக்கோம், இருதயத்தில் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய ஜெபங்களை பாருங்களேன், என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் சுத்திகரிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் என்னை ஈசோப்பினால் என்ன பண்ணுங்க, கழுவி சுத்திகரிங்க. அப்போ கழுவி சுத்திகரிங்கன்னா அப்போ என்ன அர்த்தங்க, தாவீதுடைய இருதயம் எப்படிங்க இருந்துச்சு, அக்கிரமத்தில் தான் இருந்துச்சு. அப்போ ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுடைய இருதயம் கூட எப்படி இருக்குது, சில நேரங்களில் அக்கிரமக்குள்ளே போகிறது. அப்போ தாவீதுக்கு அப்படி என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு நம்ம இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு திருவிருந்து எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை கழுவிட்டு இங்கே வந்திருப்பீங்க ரத்தத்தில். ஆண்டவரே என்னை இருதயத்தை சுத்திகரிங்கப்பான்ற எத்தனை பேர் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லுகிறாரு பார்த்தீங்கன்னா, ஏன்னால் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் மோசமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம், என் இருதயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய காரியங்களில் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வரோம், திரும்ப நம்ம போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் தாவீது ஏன் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று எழுதுகிறார்? எதுக்கு ஈசோப்பில் சுத்திகரிக்கணும்? யாரும் பார்க்கலையே, அவருடைய இதுதான், யாரும் அப்படியே சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவார. ஆனால் அந்த இருதயத்தை என்ன பண்ண சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னை சுத்திகரிங்கப்பா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தாவீதுடைய வம்சம் என்ன வம்சம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒரு வசனத்தை பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். ராகாப் யாரு சொல்லுங்க? ராகாப் யாருங்க? ராகாப் ஒரு வேசி. இந்த சல்மோன் ராகாபிடத்தில் யாரை பெற்று எடுக்கிறா? போவாஸ். போவாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகாப் என்கின்ற ஒரு வேசி. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்பா. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசா யாரை பெற்றெடுக்கிறாரு?
அப்போ தாவீது யாருடைய ஜென்ரேஷனில் இருக்கிறாரு? யாரு ஜென்ரேஷனுங்க? ராகாப். ராகாப் யாரு? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, தலைமுறை எங்கே ரிப்பீட் ஆகுது அப்படியே நீ யோசிச்சு பாருங்க. அவள் யார்? பேசி. ஆனால் அந்த ஸ்பிரிட் எங்கே அடிக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அட்டாக் பண்ணுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதால் தான் ஆண்டவர் கூட சொல்றாரு, பெற்றோர்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்றாரு. அப்போ நல்லா தகப்பன்மார்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. என்னை உட்பட்டு தான் சொல்கிறேன். தகப்பன்மார்கள் நம்ம கேட்கறதுக்கு ஆளில் நம்ம எதை வேணா செய்தில்லை நினச்சக்கூடாது. தகப்பன்மார்கள் யார் பாதிக்கப்படுவார்கள் என்றால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். ராகாப் என்ன பண்ணுறாங்க? ராகாப் சல்மோனுக்கு பெற்றால பிள்ளை போவாசு. போவாஸ் யாருங்க? தேவனுக்கு நடந்த மனுஷன் தானே. ஆனால் ஜெனரேஷன் மாறும்போது ஈசா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே போகிறார். அப்போ தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டோடைய நாம மகிமை. அவ்வளோ இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே விழுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோசிச்சு பாருங்க, தகப்பன்மார்களுடைய அந்த முற்பிதாக்களுடைய சாபங்கள் சில நேரத்தில் எதை தொடருது பார்த்தீங்கன்னா சந்ததியை தொடருகிறது. நீங்கள் நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, கூடுமான வரைக்கும் உங்கள் லைஃப்பை கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாதுகாத்து கொள்ளுங்க. ஏனென்றால் பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன். ஆண்டவருக்கு அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் தவறு செய்கிறான், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் அவனுக்கு தெரியுது. தாவீதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் என்னை என்ன பண்ணுங்க, ஈசோப்பினாலே சுத்திகரிங்க. ஈசோப்பினாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் கெட்டு போச்சு, இருதயம் ஸ்திரப்படுத்தலை. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நாங்கள் சங்கீதக்காரன் எழுதுகிறான், ஈசோப்பினால் நீர் என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. அது ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் ஸ்திரப்பட வேண்டிய ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் ஸ்திரப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்கள் என்ன பண்ணணும், ஸ்திரப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய கால்கள் ஸ்திரப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணும். மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்